நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பண்ணி பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பான நிகழ்ச்சி தடயம் வெப் சீரிஸ் திரைப்படத்தை பற்றிய விமர்சனம். நடிகர்கள் சமுத்திரக்கனி, சிவதா, ராஜ் திரன்தாஸ், மூனார் ரமேஷ், சுந்தரபாண்டியன், பிரேம் கொற்றவை, விசாகன், புலிபாண்டியன் மற்றும் பலர். கதைவசனம் எழுதி இயக்கியவர் நவீன்குமார் பழனிவேல். தயாரிப்பாளர் அஜய் கிருஷ்ணா. ஓடிடி தளம் G5 தமிழ். 1995 முதல் 1999 வரையிலான காலகட்டத்தில் தமிழ்நாடு ஆந்திர பிரதேச எல்லைப் பகுதியில் உள்ள கிராமப்புறங்களில் நடந்த கொடூரமான தொடர் நள்ளிரவு கொலைகளை பற்றிய உண்மை சம்பவங்களை மையமாக கொண்டு இந்த தொடர் உருவாக்கப்பட்டுள்ளது. அமைதியான கிராமங்களில் நள்ளிரவில் கொடூரமான இரட்டை தொடர் கொலைகள் அந்த பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை உருவாக்குகின்றன. இந்த கொலைகளில் ஒரு விசித்திரமான ஒற்றுமை இருக்கிறது. கொலையாளி வீட்டின் நகைகளையோ பணத்தையோ திருடுவதில்லை, மாறாக பெண்களின் மாங்கல்யம் மற்றும் ஆண்களின் அரஞ்சான் கயிறுகளை மட்டும் அறுத்து செல்கிறான். மேலும் கொலை நடந்த இடத்தில் சுவரில் ஒரு கேள்விக்குறி சின்னத்தை வரைந்து வைக்கிறான். இது காவல்துறைக்கு பெரும் புதிராக அமைகிறது. ஒரு காலத்தில் திறமையான அதிகாரியாக இருந்து துறையில் நடந்த துரோகங்களால் ஒதுக்கப்பட்டு உயர் அதிகாரிகளால் பைத்தியக்காரன் என்று முத்திரை குத்தப்பட்ட சப் இன்ஸ்பெக்டர் அதியமான் சமுத்திரக்கனி பணியிலிருந்து விலக நினைக்கும் நேரத்தில் இந்த மர்மமான வழக்கை விசாரிக்கிறார். இந்நிலையில் இந்த காவல் நிலையத்தில் புதிதாக மாற்றலாகி வரும் இன்ஸ்பெக்டர் லட்சுமி சிவதா தலைமையில் தொடர்ந்து விசாரணை நடக்கிறது. அப்போது சப் இன்ஸ்பெக்டர் அதியமானின் செயல்கள் இன்ஸ்பெக்டர் லட்சுமி கொஞ்சம் வருத்தத்தை தருகிறது. பின்னர் சப் இன்ஸ்பெக்டர் அதியமானின் திறமையை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்ட அவர் அதியமானுக்கு ஆதரவாக நிற்கிறார். சுமார் 72 கொலைகள் இதே பாணியில் நடந்திருப்பதை அதியமான் கண்டுபிடிக்கிறார். இது ஒரு தனி மனிதனின் வெறி செயலா அல்லது ஒரு குழுவின் கூட்டு செயலா? விசித்திரமான இந்த இரட்டை கொலை வழக்கில் உள்ள சம்பவங்களுக்கு பின்னால் உள்ள விசித்திரமான மனநிலை என்ன? சப் இன்ஸ்பெக்டர் அதியமானும் இன்ஸ்பெக்டர் லட்சுமி சவால்கள் நிறைந்த அந்த வழக்கை எப்படி எதிர்கொண்டார்கள் என்பதே தொடரின் விறுவிறுப்பான கதை. தனது முதல் வெப் சீரிஸ் சமுத்திரக்கனி வழக்கமான உரத்த வசனங்களின்றி அமைதியான ஆனால் மிகவும் அமைதியான கூர்மையான புலனாய்வு மற்றும் அறிவுபூர்வமான சிந்திக்கும் அதிகாரியாக முதிர்ச்சியான SI அதியமான் கதாபாத்திரத்தில் அசத்தலான நடிப்பு வெளிப்படுத்தியுள்ளார். விரக்தியில் இருக்கும் ஒரு அதிகாரி மீண்டும் தனது திறமையை நிரூபிக்கும் விதமாக சிறப்பாக காட்டப்பட்டுள்ளது. சிவதா நேர்மையான, தைரியமான மற்றும் உற்சாகத்தனமான பெண் அதிகாரி. இன்ஸ்பெக்டர் லட்சுமி கதாபாத்திரம் கம்பீரத்தையும் அதே சமயம் சக ஊழியரை மதிக்கும் பண்பையும் மிக அழகாக வெளிப்படுத்தியுள்ளார். அதியமானின் திறமையை நம்பி அவருக்கு களம் அமைத்து கொடுக்கும் தூணாக நின்றுள்ளார். வில்லனாக வரும் ராஜ் நரந்தாஸ் மற்றும் பிரேம் ஆகியோர் கண்கள் பேசும் குருவரும் படத்துக்கு பெரிய பலம். இருவரும் கிராமப்புற மனிதர்களின் உடல் மொழியை துல்லியமாக பிரதிபலித்துள்ளனர். குறிப்பாக சுருளி கதாபாத்திரத்தில் ராஜ் நிரந்தர தனது மிரட்டலான பார்வையாலும் உடல் மொழியாலும் பயமுறுத்துகிறார். இந்த தொடரில் மூனார் ரமேஷ், DSP குணசேகரன், சுந்தரபாண்டியன், DSP ராயுடு, பிரேம் கொற்றவை, விசாகன், புலிபாண்டி மற்றும் அபிஷேக் ஜோசப் ஜார்ஜ் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்கள். திரைக்கதைக்கு வலு சேர்க்கும் வகையில் யதார்த்தமான நடிப்பு வழங்கியுள்ளார்கள். இசையமைப்பாளர் பிபின் பாஸ்கரின் பின்னணி இசை காட்சிகளின் தீவிரத்தை அதிகப்படுத்துகிறது. குறிப்பாக இரவு நேர காட்சிகளில் சத்தமில்லாத அமைதி கூட ஒரு இசையாக பயமுறுத்துகிறது. ஒளிப்பதிவாளர் KKவின் கேமரா 1990களின் கிராமப்புற சூழலை மிக துல்லியமாக காட்டுகிறது. இரவு நேர காட்சிகளையும் எல்லை பகுதிகளின் வறட்சியையும் யதார்த்தமாக படம் பிடித்துள்ளார். படத்தொகுப்பாளர் தினேஷ்குமாரின் எடிட்டிங் தேவையற்ற காட்சிகளை தவிர்த்து ஒரு சீரான வேகத்தை கொடுத்திருக்கிறார். இயக்குனர் நவீன்குமார் பழனிவேல் ஒரு உண்மை சம்பவத்தை சினிமாவிற்காக மாற்றும் போது நேர்மையாகவும் தேவையற்ற கமர்ஷியல் சமாசாரங்கள் இன்றி த்ரில்லர் பாணியில் இயக்கியுள்ளார். கதாபாத்திரங்கள் உணர்ச்சிகளுக்கு புலனாய்வுக்கும் சமமான முக்கியத்துவம் கொடுத்து பாராட்டுக்குரியது. மொத்தத்தில் அஜய் கிருஷ்ணா தயாரித்துள்ள தடயம் உண்மை சம்பவங்களின் அதிர்ச்சியூட்டு பின்னணி உருவாக்கப்பட்ட நேர்த்தியான புலனாய்வு தொடர். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.